இப்போது விபூதி பூசும் பொழுது கண்ணாடி பார்த்து விபூதி வைக்கக்கூடாது. எப்பொழுதுமே கண்ணாடி பார்த்து வச்சுக்காதீங்க. நீங்கள் விபூதி கை நிறைய விபூதி எடுங்க, நெற்றி நிறைய பூசும் பொழுது ஆகாயத்தை பாருங்கள், கழுத்தை உயர்த்தி ஆகாயத்தை பார்த்து நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி விபூதி பூசுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. அது சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவு மகத்துவமானது விபூதி பூசுறது. நீங்கள் வெறும் நெற்றியோடு ஒரு இடத்துக்கு போங்களேன், அவ்வளோ உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, மதிப்பு இருக்காது. இதுவே கை நிறைய விபூதி எடுத்து நெற்றி நிறைய பூசிட்டு ஒரு இடத்துக்கு போங்க, அதில் ஒரு சின்ன குங்குமம் வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போங்க, உங்கள் மேலே தனி மதிப்பு மரியாதை இருக்கும். கையெடுத்து கும்பிடுவாங்க பார்க்குறவங்க. அந்தளவு முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாயிரும். அந்த விபூதிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். சிவபெருமானுடைய ஆசீர்வாதம், அந்த மகா பார்வதியோட ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய விஐபி அந்தஸ்தோடு நீங்கள் மாறிடுவீங்க. ரெண்டாவது, விபூதி இருக்கிற இடத்துல செல்வங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நெற்றி நிறைய விபூதி வைக்கும் பொழுது உங்களுக்கு அதிகமாக சம்பாத்தியம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்துடும். மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தவங்களுக்கும் உங்களை பார்த்தோன்னே அடுத்தவனே பாசிட்டிவாக மாறிடுவாங்க. உங்களை பார்த்தோன்னே ஒரு இடத்துக்கு போனால், இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு இடத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போனாலே அந்த இடம் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் மாறிடும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நீங்கள் விபூதி குங்குமம் வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் நல்ல சிறப்பு. நீங்கள் போகிற இடம் போல் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அடுத்தவங்க சொல்லுவாங்க, இவர் வந்துட்டாரே ராசிப்பாங்க கடைக்கு, இவர் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஒரு ஜாமான் எங்கள் கடையில் வாங்கினாலே எங்கள் நல்ல வியாபாரம் ஓடும், நல்ல ராசியானவர்னு சொல்லுவாங்கள்ல. இந்த விபூதி குங்குமம் வச்சுட்டு போனவங்க எல்லாருமே ராசியானவங்க தான். அதனால் நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெறும் நெற்றியாக இருக்காதீங்க, விபூதி வைங்க. நெற்றி நிறைய விபூதி இருக்கட்டும், அதில் குங்குமம் இருக்கட்டும். உங்களுடைய சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் மகா பார்வதி தேவியோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் குடும்பம் எப்பொழுதுமே வளர்ச்சியாக இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாகவும், குடும்பம் எப்பொழுதுமே ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியோடு இருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.